இலங்கைக்கு கடத்த சரக்கு வாகனத்தில் தக்காளி பெட்டிகளுக்கு பின்புறம் 7 மூட்டைகளில் பதிக்க வைத்து கொண்டு வரப்பட்ட 240 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதோடு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த வாகன ஓட்டுநர் ஒருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருச்சியிலிருந்து ஆந்திரா மாநிலத்திற்கு முருங்கைக்காய் உள்ளிட்ட காய்கறி பொருட்கள் ஏற்றி சென்று சரக்குகளை ஆந்திராவில் இறக்கிய பின்பு அவருடைய சொந்த ஊரான தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதிக்கு வந்துள்ளார். பின்னர் 2 தினங்களில் அங்கு இருந்துவிட்டு தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் கடற்கரை நோக்கி நேற்று புதன்கிழமை வந்திருக்கின்றார். அப்போது வேம்பார் கடற்கரை அருகே சந்தேகத்திற்கிடமான வாகனம் நின்று கொண்டதை பார்த்த போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறியுள்ளார். தொடர்ந்து மாவட்ட போதைப்பொருட்கள் கடத்தல் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். பின்னர் வாகனத்தை சோதனையிட்ட போது வாகனத்தில் தக்காளி கூடைகளுக்கு பின்புறம் மூட்டை மூட்டையாக கஞ்சா இருப்பது தெரியவந்தது. மேலும் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 240 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதன் சர்வதேச மதிப்பு 1 கோடி ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக வாகனத்தை ஓட்டி வந்த நாஞ்சில் ராஜிடம் விசாரணை மேற்கொண்ட போது படகு மூலம் இலங்கைக்கு கடத்த முயன்றது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து துணை காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஓகே. வாங்கலை, அடிச்சுட்டு தான் இருக்காங்க. நீ வாழ்க்கையும் லேட்டு தான், எல்லாருமே லேட்டு தான். பாகுபலி படம் பார்க்கல நீ? போங்க. கட்டில